ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பூஜா லைஃப் ஸ்டைல் சேனல் தான். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸோட கிச்சன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இன்னைக்கு நான் வந்து இதில காமிச்சிருக்கேன். நம்ம வந்து சொந்த வீடு அப்படின்னா நம்ம நிறைய திங்ஸ் வந்து வாங்கி குமிச்சு வைக்கலாம். பட் நான் வந்து இது நம்ம ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறதுனால சிம்பிளா வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் காமிச்சிருக்கேன். சரி கொஞ்சம் ஆயில் பிசுபிசுப்பா இருந்ததுனால ஃபுல்லாமே வால்ல இருந்து, டேபிள் டாப்ல இருந்து, கேஸ் ஸ்டவ்ல இருந்து, அதில வச்சிருக்கிற திங்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வெயில்ல வந்து காய வச்சுட்டு, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதும், நைட்டு டின்னர் ரெசிப்பும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஈவினிங் 6:30 ஆகுது. வெளிய வந்து வியூ இப்படி தான் இருந்தது. இது பாருங்க ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த திங்ஸ் எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டேன். இந்த 3, 4 பாக்ஸ்ல தான் வந்து மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசர்ஸுமே நான் பண்ணி வச்சிருப்பேன். அது எப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாதாம் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸும், இந்த வீடியோவும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. என்னோட முடி எவ்ளோ கருகருன்னு, எவ்ளோ டென்சிட்டியோட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத பாருங்க. ஒரு முடி கையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா வந்து கருகருன்னும் இருக்கு. அது என்ன மேஜிக்ன்றதே எனக்கு தெரியல. பிளஸ் ஹேர் ஃபால் வந்து சுத்தமா இல்ல. கன்டினியூஸா நான் உங்களுக்கு என்ன க்ரோத் இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் வீட்லயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். சரி கொஞ்சமா பூ இருந்தது. விளக்கேத்துறோம் அப்படின்றதுனால பூ வச்சிடலாம். பூ வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகள பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அது எல்லாமே வந்து கழுவி கவுத்திருந்தோம் இல்லையா? அது எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து டேபிள் டாப்ல எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். மிக்ஸிலேருந்து எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து பாருங்க, மோஸ்ட்லி ஆஃபீஸஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல தான் இந்த ட்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ரூ. 117 சொல்லிட்டு இந்த ட்ரே வந்து வாங்கியிருந்தேன். ஒர்த்தா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு. புதுசு மாதிரியே தான் இருக்கு. நான் இத இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமே கழுவியிருக்கேன். இதில வந்து 2 பார்ட்டிஷன் மாரி குடுத்துருக்காங்க. இந்த 2 பார்ட்டிஷனே என்கிட்ட இருக்கிற திங்ஸுக்கு வந்து போதும். பட் என் வீட்டுக்கு புதுசா வரவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க, "என்னது இது இவ்ளோ திங்ஸ் தான் இருக்கு?" அப்படின்னு. என் குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்க. நானும் என் ஹஸ்பண்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொம்ப சாப்பாட்டுல சூரப்புலியெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அது மட்டும் தான் வச்சுப்பேன். எக்ஸ்ட்ரா எந்த திங்ஸுமே வந்து நான் வீட்ல சேர்க்க மாட்டேன். சேர்க்க விடவும் மாட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து நான் இப்ப கேட்டா கூட எனக்கு ஆர்கனைசர்ஸ் அந்த இது எல்லாமே வாங்கி குடுத்துருவாரு. பட் இப்போதைக்கு வேண்டாம். பசங்க கொஞ்சம் வளரட்டும். அது மட்டும் இல்ல நம்ம வந்து ஓன் ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த சைஸு ப்ளஸ் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிற கலர்ஸ் அதுக்கு தகுந்த மாரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வந்து நான் அதிகமா வாங்க மாட்டேன். என்கிட்ட வந்து இப்ப இந்த ஆர்கனைசர நான் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பவுல்ல வந்து ஸ்பூன்ஸ் வந்து போட்டு வச்சிருப்பேன். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட குழந்தை ஸ்கூலுக்கு போறதுனால நெறைய சில்வர் ஸ்பூன் இருக்கும். அதெல்லாம் வெயிட் தாங்காம கீழ கீழ விழுந்துட்டே இருக்கும். அவசரத்துக்கு நம்மளால எடுக்கவும் முடியாது. ஸோ இது உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றதுனால நான் இது உள்ள தான் வந்து நான் வச்சிருக்கேன். அப்புறமா இந்த கத்தி இருக்கு பாருங்க. இந்த கத்தியுமே வந்து வேற எங்கேயாவது வச்சோம் அப்படின்னா அடிக்கடி தேடிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதையும் சேர்த்து இந்த பவுல்ல ஒரு ஓரமா வச்சுருவேன். ஸோ நான் இந்த மாரி வைக்கும்போது அது கீழ விழாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டவ் வந்து அந்த பர்னர் வந்து கிளீன் பண்றதுக்கு சம்டைம்ஸ் ஃப்ளேம் கம்மியாச்சு அப்படின்னா, அத வந்து சரி பண்றதுக்கான டூல் தான். சரி இதையும் வந்து எமர்ஜென்சிக்கு தேட முடியாதுன்றதுனால, இது உள்ளயே வந்து வச்சிருப்பேன். ப்ளஸ் இது உள்ள வச்சிருக்கேன்ல, இதிலயே வந்து ஆயில் கண்டெய்னரும் வச்சிருப்பேன். ஆயில் கண்டெய்னர் வந்து வெறும் பிளாஸ்டிக்ல தான் 2 1/2 லிட்டருக்குரிய பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா? அத தான் கழுவி கழுவி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாருங்க, இந்த பவுல்ல வந்து நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து சன்ரைஸ், டீ தூள் இதெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? அது வந்து நான் வந்து இந்த ₹2 ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து லெவிஸ்டா வாங்கிட்டு இருந்தேன். பல்க்கா வந்து ஜார் மாரி வாங்கிட்டு இருந்தேன். ஆனா நாங்க அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, மோஸ்ட்லி இஞ்சி பால் அந்த மாரி தான் குடிப்போம். சரி அவசரத்துக்கு வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னாலோ, இல்ல தலை வலிக்குது அப்படின்னாலோ, டீ இல்ல சன்ரைஸ் எதனா போட்டு குடிக்கணுன்றதுக்காக சின்ன சின்ன இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்பேன். அது காத்து போக்கூடாதுன்றதுனால அது உள்ள ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளஸ் இந்த 3 பேஸ்கெட்ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா பாருங்க, இது வந்து என்னோட அம்மா வந்து எனக்கு குடுத்தது தான் 2 பாக்ஸு. இன்னொன்னு வந்து எஸ்எஸ் ஹைதராபாத்ல உள்ள பாக்ஸ் தான். இது எல்லாமே வேஸ்ட் பண்ணாம, நான் வந்து புதுசா அதாவது ஒரு 1 1/2 மாசத்துக்கு அப்புறமா, 1 மாசத்துக்கு அப்புறமா எடுக்கிற மாரி திங்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாரி கிராசரிஸ் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் ஆன்லைன்ல வாங்கிட்டு வந்துருவாரு. அது எல்லாமே இதில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அந்த பாக்கெட்ட வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன். இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு ஜார்ல போட்டு வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், சீக்கிரமா வந்து அது கெட்டு போயிரும். ஏதாவது ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாரி போட்டு வைக்கிறது தான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சேஃபு. எனக்கு வேணும் அப்படின்னா, இதிலேருந்து எடுத்து அத செக் பண்ணிப்பேன். செக் பண்ணிட்டு வேணுன்றத வாங்குவேன். வேணாம் அப்படின்றத வந்து ஆ நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிருவேன். ஸோ எனக்கு எடுத்து செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பவுல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த கவர்ஸு அது எல்லாமே வந்து இந்த மாரி ஃபோல்டு பண்ணிட்டு, என்ட்ட அந்த கிளிப்பெல்லாம் இல்ல. எனக்கு அதெல்லாம் போடுறதுக்கு டைமும் கிடையாது.
அதனால இதெல்லாம் வந்து இந்த மாரி ஃபோல்டு பண்ணி மேல, மேல, மேல வச்சுட்டோம் அப்டின்னா, அது வந்து மேல வராது. ப்ளஸ் அது உள்ள பூச்சியுமே எதுவுமே போகாது. அது மாரி நல்லா டம்ப் பண்ணி, நான் வந்து உள்ள வந்து எடுத்து வச்சுட்டு, அலுங்காம குலுங்காம அப்படியே மேல செல்ஃப்ல வந்து தூக்கி வச்சுருவேன். நான் திரும்ப எடுத்து பார்க்கும்போது அதில எந்த பூச்சி எதுவுமே இருக்காது. நீட்டா எப்படி நான் வச்சனோ, அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 பாக்ஸ்ல வந்து வச்சுப்பேன். இன்னொரு பாக்ஸ் இது வந்து எம்ப்டியா வச்சுப்பேன். வேற ஏதாவது வாங்குறாரு அப்டின்னா, அத வந்து இதில போட்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ற மாரியோ, இல்ல ரேஷன் அரிசி ஏதாவது அதிகமா இருந்தது அப்டின்னாலும் இதில போட்டு வச்சுப்பேன். பட் அந்த பாஸ்கெட் வந்து ரொம்பவே உடைஞ்சிருச்சு. அத முதல்ல வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு அல்டர்னேட்டிவ் ஏதாவது பார்த்துட்டு அத டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இப்போ தான் வந்து நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் கிச்சன. இது வந்து நேத்து ஈவினிங் செஞ்சிருந்த கேசரி தான் லைவ்ல செஞ்சிருந்தேன். எனக்கு அந்த கேசரி வந்து மறுநாள் வச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால அத ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளிய வச்சிருக்கேன். சரி குழந்தைங்க மாதுளை ஜூஸ் வேணுமா அப்டி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். என்னால முடியல. சரி குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி கடகடன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சிருந்தேன். என்கிட்ட ஜூஸரே இருக்கு. பட் அது வந்து ரொம்ப ப்ரொசீஜர். நம்ம போடுறது ஈஸியா போட்டுடலாம். ஆனா அத வந்து கழுவி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு ஒரு நாள் அந்த ஜூஸர் வந்து காமிக்கிறேன். அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அது வந்து வெறும் ஜூஸ மட்டும் தான் நமக்கு ஃபில்டர் பண்ணி குடுக்கும். ஆனா நான் இப்ப 2 பழத்துல நான் 2 கிளாஸ் ஜூஸ் போட்டேன் இல்லையா? ஆனா நம்ம அந்த ஜூஸர்ல போட்டோம் அப்படின்னா, அதுல வந்து இப்ப நான் வந்து 3 பழம் போடுறேன் அப்படின்னா கூட அதுல 1/2 கிளாஸ் தான் ஜூஸ் வரும். அந்த அளவுக்கு அது ஃபில்டர் பண்ணி குடுத்துரும். அதனால நான் மிக்ஸி ஜார்லயே போட்டு அடிச்சு, இதில பால் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணணும். நாட்டு சர்க்கரை காலியானனால நான் ஒயிட் சுகர் தான் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இப்ப வந்து குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி குடுத்துருந்தேன். பட் இதையே குடிக்கிறதுக்கு பயங்கரமா போராடணும். பக்கத்திலேயே நின்னு இத குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் குடிக்க வைக்கணும். இப்ப வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க. வாங்கும்போது அண்ணனும், தம்பியும் ரொம்ப இன்ட்ரஸ்டடா வாங்குவாங்க. ஆனா குடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குடிச்சு பார்த்துட்டு, "ஐயோ! எனக்கு வேண்டாம், வேண்டான்னு" சொல்லி சொல்றாங்க. நான் வந்து கை காமிச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. மிரட்டி, மிரட்டி பக்கத்திலேயே நின்னு ஃபுல்லாமே வந்து குடிக்க வச்சுருவேன். அவங்கள குடிக்க வச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, பூஜை ரூம்ல வந்து லைட் போட்டுட்டு கொஞ்சம் கொரியர் திங்ஸ் எல்லாமே அதில தான் இருந்தது. ஏன்னா குழந்தை எடுத்துருவான்றதுனால. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு, சிம்பிளா ஒரு பூஜை மட்டும் பண்ணிட்டு, அடுத்தடுத்த வேலைகள் பார்க்க போயிட்டேன். நைட்டு இன்னைக்கு டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவு இருந்தது. சரி அதில கொஞ்சம் ராகி மிக்ஸ் பண்ணிடலாம். ராகி மாவு ரொம்ப நாளா அப்படியே இருக்கு அப்படி சொல்லிட்டு, ராகி மிக்ஸ் பண்ணி, அத வந்து நல்லா ஊறுறதுக்கு கொஞ்ச நேரமாவது ஊற வைக்கணும். அப்படி இல்லன்னா நம்ம தோசை ஊத்தும்போது வந்து ஒரு மாதிரி பச்சையா ஒரு மாதிரியான ஃபீல் இருக்கும். அதனால நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அத ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேன். இதில வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் தாளிச்சு போட்டு சுட்டோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரவையும் சேர்த்து சுட்டோம் அப்படின்னா, டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். என்கிட்ட எல்லா திங்ஸுமே இருக்கு. பட் எனக்கு அது செய்றதுக்கான மூடு இல்ல. அதனால சிம்பிளா வந்து பண்ணிட்டேன். ஸோ மதியம் வச்ச கத்திரிக்காய் தொக்கு இருந்தது. நம்ம பிரியாணிக்கு வைப்போம் இல்லையா? அந்த மாரி கத்திரிக்காய் தொக்கு. நல்லா வேர்க்கடல, பாதாம் எல்லாமே போட்டு செஞ்சிருந்தேன். ஸோ அதுவும் இருக்கு தொட்டுக்க. பட் இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிறவங்க சட்னி கேட்பாங்க அப்படின்றதுனால, பொட்டுக்கடல சட்னி தான் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணியிருந்தேன். அதேமாரி நீங்க தாளிச்சு சட்னி வைக்கிறீங்க அப்படின்னா, அதில எங்க ஊர் சைடு திருநெல்வேலி சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையோட நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா? அத குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி அதிலேயே போட்டு கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா தாளிச்சு இறக்குவாங்க. ஸோ நீங்க தாளிக்கும்போது இந்த மாரி மேல ஒரு பிளேட் வச்சிட்டீங்க அப்படின்னா, சுத்தி வந்து அது வந்து தெறிக்காது. உங்களுக்கு கிளீன் பண்றது வந்து கஷ்டமா இருக்காது. இது மாரி ஒரு பிளேட் போட்டு மூடிட்டீங்கன்னா, அந்த பிளேட்லயே அந்த கடுகு, எண்ணெய் எல்லாமே தங்கிடும். நெக்ஸ்ட் டைம் இத கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நமக்கு தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து தோசை ஊத்தி தரவான்னு கேட்டா, யாருமே பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால பசிக்கலன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அடுத்த வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு துணி மடிக்கிறதுக்கு தான் வந்துட்டேன். இன்னைக்கு துணி கொஞ்சமா தான் இருந்தது. அன்னன்னைக்கு துவச்சு, அன்னன்னைக்கு வந்து நான் வந்து மடிச்சு எடுத்து வச்சுருவேன். இது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். தண்ணி செலவும் கம்மியா இருக்கும். நமக்கு வந்து துணி அதிகமா சேரவும் செய்யாது. ஆனா, அத மடிச்சு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவேன். 2 நாள், 3 நாள் ஆனா கூட அது அந்த பாஸ்கெட்ல அப்படியே தான் இருக்கும். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் மடிப்பேன். சரி ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு காயெல்லாம் கொஞ்சம் காலியா இருந்ததுனால, கிராசரிஸ் எல்லாமே வாங்கியிருந்தாரு. கேரட்டு, கத்திரிக்காய், 1 கிலோ கோதுமை மாவு. இதுவே போதும்னு சொல்லியிருந்தேன். வெண்டைக்காய், குழந்தைங்களுக்காக வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நெறையவே வாங்குவாரு. இத நல்லா அழகா ஃப்ரை பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் பண்ணி குடுப்பேன். இது வந்து ஸ்வீட் கார்னு. குழந்தை வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிட்டே இருப்பாரு. இது மாரி கிராஸ்ல வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் அடுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். எந்த வெஜிடபிள்ஸுமே மிஸ் ஆகாது. என்னென்ன இருக்கு, இல்லன்னு வெளிய எடுத்து எடுத்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால இந்த மாதிரி ஆ ஆர்டர் படி வச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நைட்டுக்கு ராகி தோசை வந்து ஊத்தியாச்சு. ஊத்தி சட்னி வச்சு வந்து நைட்டுக்கு வந்து சாப்ட்டுட்டோம். சாப்ட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு 2, 2 தோசை தான். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. குழந்தைங்க 2, 2 தோசை சாப்பிடுவாங்க. நான் 2 தோசை, என் ஹஸ்பண்ட் ஒரு 3 தோசை சாப்பிடுவாரு அவ்வளோதான். சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்தேன். டிவி பார்த்து ரெஸ்ட் எடுத்துட்டு, நைட்டு பாலாத்தி குடிச்சுட்டு தூங்குறதுக்கு போயாச்சு. நான் நம்புறேன் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விலாக்ல பார்க்கலாம். பாய்.